ஆக்கப் பொறுத்தவன் ஆறப் பொறுக்க மாட்டானா? 4 வீதி சந்திக்கும் ஒரு பெரிய கிராமம். கிராம மக்கள் தங்களது தினசரி வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். அந்த கிராமத்தில் செந்தில் என்பவன் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தான். அவன் மிகுந்த உழைப்பாளி. ஆனால் ஒரு நாள் வேலை கிடைக்காமல் தவித்தான். வீட்டில் அரிசியும் குறைந்துவிட்டது. அந்த நேரத்தில் கிராம முதியவர் அவனை பார்த்து, "ஏன் சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டார். செந்தில் தனது நிலைமை கூறியவுடன் முதியவர் சிரித்து, "பொறுமை கொஞ்சம் வேண்டும் மகனே" என்று சொன்னார். அடுத்த சில நாட்களில் செந்திலுக்கு நகரத்தில் பெரிய கட்டிட வேலை கிடைத்தது. மகிழ்ச்சியுடன் வேலைக்குச் சென்றான். மாத இறுதியில் சம்பளம் கிடைத்ததும் செந்திலின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. முதியவரின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் அவனை சந்தித்து, "உங்களுடைய அறிவுரை இல்லையெனில் நான் இவ்வளவு பொறுமையாக இருக்க மாட்டேன்" என்று நன்றி கூறினான். முதியவர் மெதுவாகச் சிரித்து, "ஆக்கப் பொறுத்தவன் ஆறப் பொறுக்க மாட்டானா?" என்றார். கதை மோரால்: உழைப்பாளி ஒருவர் தன்னுடைய வெற்றிக்காக பொறுமையாக உழைத்தால் அந்த வெற்றியை அனுபவிக்கவும் பொறுமை தேவை. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.